இன்னைக்கு பிப்ரவரி 6 நடிகர் அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அத பத்தி வாங்க பார்க்கலாம். ரீசெண்டா அஜித்குமார் பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. துணிவு படத்துக்கு அப்புறம் மகிழ் திருமேனி இயக்கத்துல நடிகர் அஜித்குமார் நடிச்சிட்டு வந்த படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் மாசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வெளிவந்ததுனால ரசிகர்கள் செம கொண்டாட்டத்துல இருக்காங்க. அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா என பல நடிகர்கள் இதுல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் வேற இசையமைச்சிருக்காரு. தமிழகத்துல மட்டும் 900 ஸ்கிரீன்களுக்கு மேல ஒளிபரப்பாகும் இந்த படம் மொத்தம் 3650 ஸ்கிரீன்களுக்கு மேல ஒளிபரப்பாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் ப்ரீ புக்கிங்லயே பல கோடி வசூல் செஞ்சதாகவும் கூறப்படுது. கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேல வசூல் செஞ்சதாகவும் சொல்றாங்க. முதல் ஷோவை பார்த்து வெளிவந்தவங்க இந்த படத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா பேசியிருக்காங்க. எந்த இடத்துலயும் போர் அடிக்கல, எடிட்டிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அஜித் சாரோட ஆக்டிங் உண்மையிலேயே பிரமாதமா இருக்கணும் சொல்லிருக்காங்க. இன்னும் சில பேர் அஜித் அண்ட் த்ரிஷாவோட காம்பினேஷன் ரொம்பவே பிரமாதமா இருக்கணும், அனிருத்தோட பிஜிஎம் படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. இது டோட்டலா நியூ வெர்ஷன் ஆஃப் அனிருத்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஆடியன்ஸை ரொம்ப என்கேஜ்டாவும் த்ரில்லிங்காவும் வச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் சில பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாவும் போக போக ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லிங்கும் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆக மொத்தத்துல இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த அஜித் ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கும். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா இல்லையான்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது போல நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இன்னொரு பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.